விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்து தரப்போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. அன்பார்ந்த வீட்டோக்ரி வாடிக்கையாளர்கள், பிரிவிலேஜ் கஸ்டமர்ஸ் எல்லோருக்கும் பயோசக்சஸ் நிறுவனத்தின் பணிவான காலை வணக்கம். பல ஊர்களிலிருந்து, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க. இதில் பாதி பேர் எப்பயுமே ரெகுலராக ட்ரைனிங், வீட்டுக்குரிய ட்ரைனிங்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒவ்வொரு ட்ரைனிங்கும் புதுசாக நிறைய விவசாயிகள் வரவும் செய்வாங்க. அதில் இந்த முறை நீங்கள் புதிய விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறது எங்களுக்கும் மகிழ்ச்சி. எங்களை பற்றி தெரியாத புது விவசாயிகள் இங்கே இருக்கிறாங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும், ஏன்னா ஏற்கனவே உங்கள் தகவலாம் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நாங்கள் என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறத பற்றி நான் கொஞ்சம் முன்னோடி கொடுத்துட்டு அப்புறமா நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். எங்களுடைய இந்த வீட்டோக்ரி நிறுவனத்தை பொறுத்தவரை அறிவு மட்டும் கொடுக்கறதில்ல, ஊக்கம் கொடுக்கும், மோட்டிவேஷன். இன்னைக்கு விவசாயத்தில் இருந்து விலகி போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். விவசாயத்திலிருந்து விவசாயத்திற்கு வெளியே இருந்து விவசாயத்திற்கு உள்ள வர்றவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. விவசாயத்திலிருந்து வெளியே போறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம், உள்ள வர்றவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. விவசாயத்தில் தற்போது இருக்கிறவங்கள இளைஞர்கள் குறைவு, அரசனுடைய ஆதரவு குறைவு. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியாது, அதுக்கு மேல அதை பற்றி பேசக்கூடாது. இந்த சூழ்நிலையில இந்த விவசாயத்தை செய்யணும், நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். இதில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். கஷ்டம். ஏன்னா சுத்தில இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்க போட மாட்டாங்க. இதை வளர்க்கல. ஓரளவுக்கு அவங்களுடைய நிகழ்ச்சிக்காக ஒரு வாரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் அதை பற்றி பேசுவாங்க. ஏன்னா நான் ஊடகத்துறை சார்ந்தவன். என்னுடைய ப்ரொஃபைல் அந்த புக்கில் எல்லாம் கொடுத்துட்டோம். ஏன்னா நான் என்ன பற்றி சொன்னா டைம் ஆகிடும். இருந்தாலும் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. அப்பா பொறியியல் வல்லுநர், என்னுடைய ஒரே தம்பி அவரும் பொறியியல் வல்லுநர். எனக்கு மெடிக்கல் சீட்டு கிடைச்சது ஃபர்ஸ்ட். ஆனால் அது போகாம நான் விவசாயத்துக்கு சேர்ந்தேன் கல்லூரியில். அடுத்தது பல நிறுவனங்கள், பூச்சி மருந்து, உர நிறுவனங்களில் விற்பனை அதிகாரியாக சின்ன பதவியிலிருந்து படிப்படியாக முன்னேறி பேயர் நிறுவனம், நாகார்ஜுனா இந்த மாதிரி நிறுவனங்கள் பணியாற்றிட்டு ஒரு 2002 17 வருடத்திற்கு முன்னாலேயே இந்தியாவின் முதல் அக்ரி கிளினிக் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆரம்பித்தோம். அதனுடைய நோக்கம் என்னன்னா, விவசாயிகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கணும். அது விலைக்கு அந்த இடுபொருள் தரணும், தரல அடுத்தது. அதுக்கு அடுத்தபடியாக பரிந்துரை, எந்த பயிர் பண்ணலாம், என்ன பயிர் செய்யலாம், எப்படி செய்யணும், இதுமே
இந்திய விவசாயிகளுக்கு இந்திய வேளாண்மை துறை சரியாக சொல்லித் தரவில்லை. வேளாண்மை துறை ஒன்று இருக்கிறது, ஆனால் அது இயங்கவில்லை. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் பத்திரிகை, நாளிதழ்கள், தினமலர், தினத்தந்தி, சன் டிவி, மக்கள் டிவி, ஜெயடிவி, இந்த மாதிரி பல ஊடகங்களில் எங்களுடைய கிளினிக் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு நல்லது செய்கிறோம், லாப நோக்கம் இல்லாமல். ஏன்னா அப்போ எங்ககிட்ட பொருள் இல்லை, விற்கல, விவசாயிகள் பணம் தர மாட்டாங்க. 100 ரூபாய் ஆலோசனை கட்டணம் கேட்டால் கூட அவங்க தரமாட்டாங்க. அதையும் நாங்கள் பொருட்படுத்தலை. படிப்படியாக அப்படியே புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அதை செஞ்சுட்டே வந்தோம். அதனுடைய வளர்ச்சியாக படிப்படியாக இன்றைக்கு அமெரிக்க அரசாங்கம் பயோசர்வீசஸ் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து 2017 இந்தியாவிலேயே ஒரே நிறுவனம் பயோசர்வீசஸ் இன்னைக்கு அமெரிக்காவில் ஆஃபீஸில் இருக்கும். அதுக்கு காரணம்னா எங்களுடைய விடாமுயற்சி, விவசாயத்திற்கு எங்களால் முடிஞ்சது நாம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தெளிவாக என்னுடைய மனசுக்குள்ள மைண்டில் ரொம்ப நான் யோசித்து ஒவ்வொரு தெளிவாக ஒவ்வொரு எழுத்தையும் தேர்ந்தெடுத்து தான் நான் பேசுவேன். அதனால் என்னுடைய வார்த்தைகளில் யாரும் இதை அனாவசியமாக இவர் பேசியிருக்காரு, இது இந்த வார்த்தை தேவையில்லை அப்படின்னு சொல்லி வரைக்கும் சொன்னதில்லை. அதனால் அது ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும். அதை தாண்டி இந்த கண்டென்ட், இந்த ஒரு கருத்தை தாண்டி எங்களுடைய ட்ரைனிங்க்கு எங்களோட ஒரு நாள் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அதை வச்சுட்டு நிறைய விவசாயிகள் இன்னைக்கு விவசாயத்தில் இருக்கிறாங்கிறதையும் நான் பணியோட சொல்லிக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட ஒரு விவசாயி கிடையாது. இன்னைக்கு 25,000 விவசாயிகள் எங்களோட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தொடர்புல ரெகுலராக இருக்கிறாங்க. அதில் 100கணக்கான விவசாயிகள் மாதந்தோறும் ஆலோசனையும் ஈடுபடணும் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த புள்ளி விவரங்களில் நாங்கள் பயோசர்வீசஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு 100லிருந்து ஒரு 500 விவசாயிகள் விவசாயத்தை விட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா ஒவ்வொரு நாளும் எங்களை மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம். அந்த மேம்பாடு உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால இதுதான் எங்களை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லணும்னா, அப்புறம் இந்த நேனோ டெக்னாலஜி, இன்னைக்கு எந்த டாபிக்ல நம்ம பேச போறோம் அப்படின்னா நேனோ தொழில்நுட்பம் இந்திய விவசாய பயிர் ஊட்டச்சத்து துறையில் எந்தெந்த மாதிரியான நேர்மறை மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, அது ஒண்ணு. இரண்டாவது, முழு பயிர் பாதுகாப்பு திட்டம், டோட்டல் கிராப் கேர் பிளான் அப்படின்னா என்ன, அதனுடைய பலன்கள் என்ன. மூன்றாவது, முழு பண்ணை மேம்பாட்டு திட்டம். ஒரு பண்ணை இருக்குதுன்னா, ஒரு விவசாயம் நம்ம செய்யறோம்னா அதுல என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றது. நான்காவது, இந்த விர்ஜின் தேங்காய் எண்ணெய். இதை நான் 5-6 வருடங்களுக்கு மேலாக நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதை பற்றிய ஒரு சின்ன உலக சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை பண்ணணும், அதனுடைய வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு. இதுதான் இந்த 4 டைட்டில் தான் இப்போ நம்ம பேச போறோம். 5 வருடங்களுக்கு மேலாக வீட்டோகரி முறையில் விவசாயத்தை சிறந்த முறையில் செய்து கொண்டிருக்கும் விவசாயிகளை ஒரு 7 பேரை தேர்வு செய்து 5 வருடமா அவங்க விவசாயத்தில் இருக்கணும், 5 வருடமா ஆர்கானிக் இயற்கை முறையில் செய்யணும், 5 வருடமா வீட்டோகரி சொன்னபடி கேட்கணும். இந்த கண்டிஷன்லாம் யார் சொன்னபடி கேட்கணும்னா நீங்க தவறாக நினைக்க கூடாது. அதாவது பரிந்துரை, அந்த ஒரு முறையெல்லாம் அவங்க சரிங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே செய்து வெற்றி பெற்றிருக்காங்க. விவசாயத்துல நிம்மதி கடைசியா அதான் சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கணும். அதன்படி செய்தவர்கள் இருக்காங்க. 7 பேரை தேர்ந்தெடுத்தோம். அதுல ஒரு 3 பேர் இன்னைக்கு வர முடியல, இன்னொரு 4 பேர் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டு, ஒரு சிறு ஒரு பாராட்டு நடத்தலாம்னு இன்னைக்கு முடிவு பண்ணோம். அதுவும் ஒரு காரணம், இன்னைக்கு அதை செய்யணும், அப்பதான் மற்ற விவசாயிகள் ஊக்கமடைவார்கள். அதனால இந்த வீட்டோகரி பொறுத்தவரை இடைத்தரகர்கள் எப்படி விவசாயம் செய்யணும். இப்ப நான் நிறைய எழுதிட்டு வந்தேன், நிறைய இருக்கு நான் சொல்றதுக்கு. ஒரு நாள் தான் இருக்கு. அதனால நீங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வீட்டோகரி நிறுவனத்தை பொறுத்தவரை இடைத்தரகர்கள் கிடையாது.
அப்படின்னா புது விவசாயிகளுக்கு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், பழைய விவசாயிகளுக்கு தெரியும், வேகமாக சொல்லிடுறேன். ஒன்று, இயற்கை விவசாயத்தை தாண்டி நாங்கள் செய்ய மாட்டோம். இரண்டாவது, இயற்கை விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை புகுத்துவோம், அது இயற்கை முறையில் இருக்கிற தொழில்நுட்பம். மூன்றாவது, இடைத்தரகர், டீலர், டிஸ்ட்ரிபியூட்டர் இவங்களெல்லாம் நாங்கள் 15 வருஷமா ஊக்கப்படுத்துறது இல்லை. நான்காவது, அறிவு, ஆலோசனை, பயிற்சி வகுப்புகள், ஊக்கப்படுத்துதல், மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட், மதிப்பு கூட்டுதல், இதை பற்றின விஷயங்களை, தகவல்கள், தொழில்நுட்பங்களை நாங்கள். அடுத்தது புத்தகம் உங்கள் கையில் இருக்கும். அது என்னுடைய ஒரு முயற்சி, சிறு முயற்சி. ஏன்னா என்னால் எல்லாமே சொல்ல முடியாது, அதனால நான் புத்தக வடிவில் நான் புத்தகமாக பண்ணி செஞ்சு வச்சிருக்கிறோம். அப்புறம் B2Agri அப்படின்னு யூடியூப்ல நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோக்கள், விவசாயிகளுடைய வெற்றி அனுபவம் எல்லாமே வரும். அதெல்லாமே இன்னைக்கு நான் சொல்ல முடியாது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதுவும் பத்தலை அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சி வகுப்பு கண்டிப்பாக வரலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பண்ணைகளை மேம்படுத்தணும் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறோம். இப்போ ஒரு சில கேள்விகள் எனக்குள்ள இருக்குது, அது நீங்கள் அந்த கேள்விகள் உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த கேள்வி சிறு கேள்வி மாதிரி தெரியும். நான் கேட்கலாமா? ஒரு சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம். நான் என்ன எழுதியிருந்தேன்னா, இந்த அவையில் யார் விவசாயி, இந்த கூட்டத்தில் யார் விவசாயி, இதை நான் கேட்கவே கூடாது, ஏன்னா எல்லாரும் விவசாயி தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் நான் எழுதியிருக்கேன், இந்த அவையில் யார் விவசாயி, நீங்க எல்லாரும். இன்னும் ஒரு சில பேர் மட்டும் கை தூக்கல, ஆனால் தூக்கல்னாலும் விவசாயிகள் தான். ஆனா அதாவது விவசாயி நீங்க எல்லாம் சொல்லிருக்கீங்க, சரி 90% மெஜாரிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. விவசாயி, அடுத்த கேள்வி எழுதிருக்கீங்க, விவசாயம் என்றால் என்ன? எல்லாரும் விவசாயம் சொல்லிருக்கீங்க, விவசாயம் என்றால் என்ன? யாராவது ஒரு தயவுசெய்து வந்து எனக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சு நான் கேட்கவே இல்லை, அப்படின்னு ஆள் இல்லை. நம்ம பகிர்ந்துக்கணும். எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்றோம், உங்களுக்கு தெரிஞ்சது நான் அப்படியா அப்படின்னு கேட்குறேன். அப்படிதான் நான் வளர்ந்துருக்கிறேன். அதனால விவசாயம் என்றால் என்ன சார் சொல்றேன். நான் என்னுடைய ஒரு புரிதல் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு புல், ஒரு செடி, ஒரு மரம் தானாக வளர்கிறது. இது யாராவது மறுக்கிறீங்களா? இல்ல யாராவது? ஒரு புல், ஒரு செடி, ஒரு மரம் தானாக வளர்கிறது. பயிரும் ஒரு செடி, ஒரு மரம், அதுவும் தானாக வளருமா வளராது?